வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பெரிய சவுண்ட் அப்டின்ட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சேனல் நடத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, திராவிடம், திராவிடம், திராவிடம்னு கூவிக்கிட்டே இருக்கு. முதல்ல வரலாறு பேசுனா, முழுசா பேசணும். இல்லன்னா பேசக்கூடாது. நீங்களே வந்து சைவத்த விழுங்கி வைணவம் உருவாக்கிக்கிட்டது தான் இது. அந்த திராவிடம், ஆரியம் அப்படிங்கிறது. சைவ சித்தாந்தத்துல இது வந்து கிடையாது. தமிழ் நெறியில வந்து இது வந்து கிடையாது. ஆரியம், திராவிடம் அப்படிங்கிறது. அதெல்லாம் புராண காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து உடைச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில திராவிடம், திராவிடம், திராவிடம்னா, திராவிடம் இங்க வரதுக்கு முன்னாடி யாருமே படிக்கலையா? ம். இத்தன வருஷம் இங்க திராவிடம் 800 வருஷம் தான் இது வரலாறே சொல்லுது. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்கணும். சும்மா கடந்துகிட்டு எதுக்கு எடுத்தாலும் திராவிடம், திராவிடம். ஏன் பெரியார் வந்து விலைமாது வீட்டுக்கு போனது சொல்றது இல்லையா? கலைஞர் வந்து 3 பொண்டாட்டி, அத அடுத்தவன் பொண்டாட்டிய இது பண்ணதெல்லாம் சொல்றது இல்லையா? வரலாறு சொன்னா எல்லாத்தையும் முழுசா சொல்லணும். யார் யார் எங்கேருந்து ஏன் ஒரு திருட்டு ரயில்ல ஏறி வந்தவங்களுக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூவா சொத்து வருது? இதெல்லாம் சேர்த்து சொல்லணும். சும்மா வரலாறுன்னா திராவிடத்தால இது பண்ணோம், திராவிடத்தால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க உழைப்பினால தான் அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் வந்து உழைப்பினால் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. யாருமே யாரையுமே வந்து நீங்கலாம் வந்து உயர்த்துறது கிடையாது. அப்போ உழைப்பதற்கு என்ன நூல்கள் சொன்னாங்களோ, அத தான் வச்சு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லா வேலை வெட்டிகள், எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது விவசாய பூமி. அதனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. என்னமோ இவங்க தான் வந்து விவசாயம் பார்க்க வச்சாங்க. இவங்க தான் இது பண்ணாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி யாருமே வந்து இங்க மருத்துவம் பார்க்கலையா? இதுல எதுவுமே பண்ணலையா? என்னமோ பெரியார் தான் வந்து பெரியாரே வந்து 4வது படிச்ச தற்குறி. அதுக்கு மேல ஒண்ணுமே அந்த ஆள்ட்ட கிடையாது. பெண்ணியம் பேசுறவன் விலைமாத வீட்டுக்கு போயிட்டு வரான். இவன் எப்படி பெரிய மனுஷனா இருப்பான்? யோசிக்கணுமா இல்லையா? ஒரு பெண்ணியம் பேசுற நீ முதல்ல தன்னொழுக்கம், தன் குற்றத்த பார்க்கணும். அப்பதான் அடுத்தவங்க குற்றத்த வந்து நம்ம இது பண்ண முடியும். இது திருக்குறள்லயே எழுதியிருக்காரு. தன் குற்றம் தான் பெரிய குற்றமா வந்து நம்ம காணணும். அப்புறம் தான் மற்றவங்க குற்றங்கள். இவன் தன் குற்றத்தையே வந்து குற்றம்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் செய்றது எல்லாமே அறம் சார்ந்ததானா, அறமற்ற செயல்கள இருக்கான். திராவிடம்ங்கிறதே அறமற்ற ஒரு ஆட்சி தான். அறம் சார்ந்த ஆட்சி வந்து கிடையாது. ஒயின் ஷாப் நடத்தி அடுத்தவன் குடிய கெடுத்து தாலிய அறுத்துக்கிட்டு இருக்கு. கேட்டா இந்த புள்ள வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து என்னமோ நல்ல ஆட்சி, திராவிடத்தால இது முன்னேறுனுச்சு, அது முன்னேறுனுச்சுன்ட்டு. முன்னேறினதெல்லாம் அங்க போய் பாரு. சாயந்தரம் போல ஒயின் ஷாப்ல. எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். சும்மா மல்லிகை கடையில உட்காந்து பொட்டணம் முடிச்சுக்கிட்டே இப்படியே வேடிக்கை பார்த்துருந்தா, அங்கிட்டு சுத்தி சுத்தி போகணும். சுத்தி போனா தான் தெரியும். கடந்துக்கிட்டு இங்கேருந்து வந்துருச்சு. திராவிடம் வளர்த்துச்சு, திராவிடம் வளர்த்துச்சு. இந்த ஆரியம் திராவிடம் போட்டு மக்கள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்களே. அப்புறம் எங்கேருந்து திராவிடம் வளர்த்துச்சு.